அண்மை செய்தி இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவுக்கு எல்ஐசி நிறுவனம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது. லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற தலைப்பை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் என்று எல்ஐசி தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டே இருக்கிறோம். தங்கள் நிறுவனத்தின் மீது மக்களுக்கும் வாடிக்கையாளர்களும் கொண்டிருக்கும் நன்மதிப்பை குறைக்கும் வகையில் இந்த தலைப்பு உள்ளதாக எல்ஐசி நிறுவனம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவுக்கு எல்ஐசி நிறுவனம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். லவ் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற தலைப்பை நிறுத்த வேண்டும் என்று எல்ஐசி நிறுவனம் சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. தங்கள் நிறுவனத்தின் மீது மக்களும் வாடிக்கையாளர்களும் கொண்டிருக்கும் நன்மதிப்பை குறைக்கும் வகையில் இந்த தலைப்பு உள்ளதாக எல்ஐசி சார்பில் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். இயக்குநர் விக்னேஷ் சிவன் மற்றும் 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோவுக்கு எல்ஐசி நிறுவனம் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இருக்கிறது. அண்மை செய்தியாக அதை நாம் பார்த்துக் கொண்டு இருக்கிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் ஆனந்த். ஆனந்த், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற தலைப்பை பயன்படுத்துவதை நிறுத்த கோரி பட தயாரிப்பாளர் 7 ஸ்கிரீன் நிறுவனம் மற்றும் இயக்குநர் விக்னேஷ் சிவனுக்கு எல்ஐசி நிறுவனத்தின் சார்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் இயக்குநர் விக்னேஷ் சிவன் இயக்கத்தில் எல்ஐசி லைஃப் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் என்ற தலைப்பில் திரைப்படம் உருவாகி வருகிறது. இது குறித்த விளம்பரங்கள் வெளியாகியுள்ளது. இந்த நிலையில் எல்ஐசி என்ற பெயரை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும் எனவும் படத்தின் தலைப்பை மாற்ற வேண்டும் என கூறி எல்ஐசி தரப்பில் பட தயாரிப்பு நிறுவனம், இயக்குனர் ஆகியோருக்கு வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸை எல்ஐசி என்பது தங்களது நிறுவனத்தின் பதிவு செய்யப்பட்ட வணிக குறியீடு என்றும் அதனை தவறாக பயன்படுத்துவது சட்டப்படி குற்றம் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டு இருக்கிறது. படத்திற்கு எல்ஐசி பெயரை பயன்படுத்துவதன் மூலமாக தங்கள் நிறுவனத்தின் மீது மக்களுக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கொண்டிருக்கும் நன்மதிப்பை குறைக்கும் வகையில் உள்ளதாகவும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோட்டீஸை பெற்றுக்கொண்டு 7 நாட்களுக்குள் படத்தின் பெயரை மாற்றாவிட்டால் உரிமையியல் மற்றும் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அந்த நோட்டீஸில் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.